சமவெளியில் லெமன் நறுமண மிளகு உற்பத்தி செய்து சாதனை. பத்மஸ்ரீ விருதாளர் இயற்கை விவசாயி வெங்கடபதி மகள் இளம் வேளாண் விஞ்ஞானி ஸ்ரீலட்சுமிக்கு குவியும் பாராட்டு. மிளகு உற்பத்தியில் தந்தை வழியில் சாதனை படைத்து வரும் மகள் ஸ்ரீலட்சுமி. பண்ணையை பார்வையிட்டு பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி புகழாரம். புதுச்சேரி கூடப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் இளம் வேளாண் விஞ்ஞானி ஸ்ரீலட்சுமி. இயற்கை விவசாயியான இவர் மலைப்பிரதேசங்களில் மட்டுமே விளையும் மிளகு ரகங்களை சமவெளி பகுதிகளிலும் அனைத்து பருவங்களிலும் பயிரிட்டு அதிக மகசூல் தரும் புதிய சாதனை ரகங்களை உருவாக்கி அசத்தி வருகிறார். அவரது முக்கிய சாதனைகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் ஏராளம். அதில் ஒன்றுதான் லெமன் நறுமண மிளகு. மிளகின் காய்கள் மற்றும் இலைகள் தனித்துவமான எலுமிச்சை வாசனையையும் காரத்தையும் தரக்கூடிய புதிய ரகத்தை 18 மாதங்களில் அறுவடைக்கு கொண்டு வந்துள்ளார். இவர் தெக்கன் மற்றும் தெக்கன் 2 எனப்படும் புதிய மிளகு ரகங்களை அறிமுகப்படுத்தியுள்ளார். ஒரு கொத்தில் 1800 மிளகுகள் வரை காய்க்கும். சரம் 30 சென்டிமீட்டர் நீளம் வரை வளரும். 1.5 வருடத்திலேயே அதிக மகசூல் தரக்கூடியது. 5 முதல் 6 ஆண்டுகளில் 5 கிலோ வரை உலர் மிளகை ஒரு செடியில் பெறக்கூடிய வகையில் இவரது இயற்கை வேளாண் விளைபொருள் உற்பத்தி ஆராய்ச்சி அமைந்துள்ளது. மலைப்பிரதேசம் அல்லாத சமவெளி பகுதிகளிலும் மிக குறைந்த சாகுபடி செலவில் மிளகை வெற்றிகரமாக உற்பத்தி செய்ய முடியும் என்கிறார். 500 வகை கனகாம்பரம் பூக்களை உற்பத்தி செய்து சாதனை படைத்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி பத்மஸ்ரீ விருதாளர் வெங்கடபதியின் மகள்தான் ஸ்ரீலட்சுமி என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் ஏற்கனவே ஆரஞ்சு, சாக்லேட், நாவல் மற்றும் பன்னீர் சுவைகளில் கொய்யா செடிகள் மற்றும் அதிக மகசூல் தரும் மோடி 1 ரக சவுக்கு மரங்களை உருவாக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரிக்கு வருகை புரிந்த பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி, கூடப்பாக்கம் இயற்கை விவசாயி வெங்கடபதி மற்றும் ஸ்ரீலட்சுமி ஆகியோரின் வேளாண் பண்ணையை பார்வையிட்டார். அங்கு நடவு செய்யப்பட்டுள்ள பல வகை மரக்கன்றுகள், லெமன் மிளகு குறித்து ஆர்வமுடன் கேட்டறிந்தார். தொடர்ந்து அவர் இயற்கை விவசாயி வெங்கடபதி உருவாக்கிய கொய்யா மரக்கன்றுகளையும் வாங்கிச் சென்றார். திரு வெங்கடபதி அவர்களையும் அவர்களுடைய திருமகள் ஸ்ரீலட்சுமி அவர்களையும் பார்த்து அவங்களோட நர்சரியில இருக்கிற கொய்யா கண்ணு எனக்கு ரொம்ப விருப்பமானது. அதனால அதை வாங்கிட்டு போலான்னு வந்தா இங்க பெரிய ஒரு ஆராய்ச்சி பத்தி எல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடுச்சு. மிளகு உற்பத்தியில இந்தியா தனக்குன்னு ஒரு தனி இடத்தை வைத்திருக்கக்கூடிய நாடு. ஆனா அந்த மிளகு உற்பத்திக்காக இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆராய்ச்சி மற்றும் அவர்களுடைய விதை நாற்றுக்கள் இதை பற்றியெல்லாம் இன்னைக்கு தெரியறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவர்களுடைய ஆராய்ச்சி பணிகளும் இந்த நாட்டினுடைய விவசாயத்திற்கும் விவசாய உற்பத்திக்கும் அவருடைய பங்களிப்பு மென்மேலும் வளர வேண்டும் என என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தேன். மேலும் அவர் கூறுகையில், புதுச்சேரிக்கு வரும்போது வெங்கடபதி, அவரது மகள் ஸ்ரீலட்சுமி ஆகியோரின் இயற்கை வேளாண் பண்ணையை பார்வையிட வேண்டும் என்ற நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறியுள்ளது. இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் பத்மஸ்ரீ விருதாளர் வெங்கடபதி, அவரது மகள் ஸ்ரீலட்சுமி ஆகியோரின் பணி போற்றுதலுக்குரியது என்றார்.